வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, பாலிவுட்ல இந்த வருஷம் வெளியான தமா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல ராஷ்மிகா மந்தனா ஒரு முக்கியமான ரோல் பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா நிறைய யூனிவர்சஸ் சேர்ந்த மாதிரி தான் இந்த படமே இருக்குங்க. இதுக்கு முன்னாடி முஞ்சான்னு ஒரு படம் வந்தது, 3-2ன்னு ஒரு படம் வந்தது, இதை தாண்டி பேதியான்னு ஒரு படம் வந்தது பாத்தீங்களா. அந்த எல்லாத்தோட கதையும் இதுல கலக்கிற மாதிரி தான் காட்சி பத்தி இருப்பாங்க. அதாவது ஒரு யூனிவர்ஸா அவங்க பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த யூனிவர்ஸ்ல வந்து எல்லா படமும் நல்லா போச்சு. இந்த படமும் பாக்ஸ் ஆபீஸ்ல நல்லா தான் போச்சு. இந்த படத்தோட கதையை பத்தி சொன்னா நிறைய விஷயங்கள் ஸ்பாயில் ஆயிடும். அதனால நான் கதையெல்லாம் சொல்ல நேரடியா நம்ம எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போலாம். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்க. அந்த ஆப்ஷன் நிறைய பேர் காட்டலன்னு சொல்றீங்க. லைக் போட்ட உடனே அந்த ஆப்ஷன் வரும். அப்படி வரலன்னா உங்களுக்கு காட்டல விட்டுருங்க. வந்துச்சுன்னா கண்டிப்பா அதுவும் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் காட்டும். பண்ணுவீங்கன்னு நம்புறேன். மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே பல நூற்றாண்டுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. அலெக்சாண்டர் இருக்கார்ல, இந்தியாவுக்கு வந்திருக்காரு. இந்தியாவை எப்படியாவது கேப்சர் பண்ணணுன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப நைட்டு நேரம் சும்மா வேட்டைக்கு போலான்ற மாதிரி ஒரு பகுதிக்கு வந்துட்டு இருக்காரு. லோக்கலால வச்சுக்கிட்டு தான் அந்த பகுதிக்கு வந்துட்டு இருக்காரு. அந்த லோக்கல் ஆள் இருக்கார்ல, இங்க பேட்டால் இருக்கும், வேணாம் நம்ம திரும்பி போயிடலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. பேட்டாலா? நான் பார்க்காத ஆளுங்களா? யார் வந்தாலும் சரி நான் சண்டை போடுவேன்ற மாதிரி அலெக்சாண்டர் பேசிட்டு இருக்காரு. பேட்டால் மனுஷன் கிடையாது, ரத்த காட்டேரி அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்றாரு. அதை கேட்காம அலெக்சாண்டர் கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி வந்துட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா அந்த பேட்டால் கூட்டம் இந்த இடத்துக்கு வந்துருது. கூட்டம்லாம் வரல, அந்த கூட்டத்தோட தலைவன் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். அந்த தலைவனோட பேரு யக்ஷசன் அப்படின்றது. வந்தவன் என்ன பண்றானா, இந்த லோக்கல் ஆளோட கதையை முதல்ல முடிக்கிறான். அதாவது ரத்த காட்டேரி ரத்தத்தை குடிக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி குடிச்சு கதையை முடிச்சிடறான். அடுத்தது அலெக்சாண்டர் ஆளுங்களை எல்லாம் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல அலெக்சாண்டரோட கதையை முடிக்கிற மாதிரிலாம் நமக்கு காட்டுறாங்க. இங்கதான் தம்மா அப்படின்ற மாதிரி படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப ஆலோக்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் தான் படத்தோட ஹீரோவா இருப்பாரு. ஒரு ஹாண்டட் பிளேஸ்க்கு தான் வந்திருக்காரு. இந்த இடத்தை உங்களுக்கு சுத்தி காட்ட போறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்கும்போது கல்லறை ஆடுற மாதிரி சவுண்ட் கேக்குது. கல்லறை ஆடுதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப கல்லறைக்குள்ள இருந்து ஒருத்தர் வெளியே வந்துடுறாரு. நீ கொடுக்குற 500 ரூபாய்க்கு எவ்வளவு நேரம் மூச்சை புடிச்சிட்டு இருக்கிறது, வேற ஆளை பார்த்துக்கோன்ற மாதிரி கிளம்பிடுறாரு. இவர் பிளான் பண்ணி தான் இப்படி பண்ணிருக்காரு அப்படின்றத எல்லாருமே லைவ்ல பாத்துறாங்க. இவரை கிண்டல்லாம் பண்றாங்க. இப்ப இவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு ட்ரிப்புக்கு தான் வந்திருக்காரு. மச்சான் செம்மையா நீ பல்ப் வாங்கினடா அப்படின்ற மாதிரி அந்த வீடியோ எல்லாம் காமிச்சு ஃப்ரெண்ட்ஸுங்க கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இவர் ஏமாத்தி வீடியோ போட்டிருப்பாரு. அதை கண்டுபிடிச்சு சோசியல் மீடியால இவர் வறுத்து எடுத்துட்டு இருக்காங்க. ரிலாக்ஸ் பண்றதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ட்ரிப்புக்கு வந்திருக்காரு. இந்த இடத்துல வச்சு என்ன கிண்டல் பண்ணாதீங்க, அமைதியா இருங்க அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸை இவர் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க சும்மா ட்ரெக்கிங்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ட்ரெக்கிங் போலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸுமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. ஒரு பையன் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு ஃப்ரெண்டு தான் இருக்காங்க போல. இப்ப 3 பேருமே சேர்ந்த மாதிரி நடந்து வந்துட்டு இருக்காங்க. அங்க ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்துல செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் செல்ஃபி எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோ எடுத்த போட்டோல ஒரு கரடி இருக்கிறது தெரிய வருது. என்ன கரடி இருக்குன்னு பொறுமையா திரும்புறாரு. அந்த இடத்துல இருக்க கரடி வேகமே இவரை அட்டாக் பண்றதுக்காக வருது. எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட ஹெல்ப் கேக்குறாரு. ஃப்ரெண்ட்ஸுங்க இவரை காப்பாத்தாம வேற ஒரு பக்கம் ஓடி போயிடுறாங்க. அட பாவீங்களா அப்படின்ற மாதிரி இவரும் தப்பிச்சு ஓடிட்டு இருக்காரு. ஒலியெல்லாம் செய்யறாரு. அதை மீறி அந்த கரடி அட்டாக் பண்றதுக்காக வந்துகிட்டே இருக்கு. மாட்டிக்கிட்டோம், கதை முடிஞ்சது அப்படின்ற மாதிரிலாம் பயப்படுறாரு. அப்பன்னு பார்த்து ஒரு கிளப்பகுதியை பாக்குறாரு. அதுக்கு அடியில போயிடலாம் அப்படின்ற மாதிரி அடியில போயிடுறாரு. அந்த கரடியால அந்த இடத்துக்கு வர முடியல. கொஞ்ச நேரத்துல கரடியை யார அட்டாக் பண்ணிடுறாங்க. அந்த இடத்துக்கு வந்து இவரை காப்பாத்துறாங்க. ஹீரோக்கு கொஞ்சம் காயெல்லாம் பட்டிருக்கும். இவங்களுமே என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இவன் மனுஷன் அப்படின்றத அவங்க ஃபீல் பண்றாங்க. அவங்க மனுஷி கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் பேட்டாலா இருப்பாங்க. அதாவது ரத்த காட்டேரியா இருப்பாங்க. இப்ப காப்பாத்தி அவங்களோட இடத்துக்கு கொண்டு போயிடுறாங்க. அந்த இடத்துல வச்சு இவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட பேரு தடாக்கா அப்படின்றது. நிறைய மனுஷங்க இறந்து போயிருக்க மாதிரி தடாக்காவோட மைண்டுக்குள்ள ஏதோ ஓடிட்டு இருக்கு. அது ஓடிட்டு இருக்கும் போது சட்டுன்னு இவங்களுமே கனவுல இருந்து முடிக்கிறாங்க. இவர் எங்கன்னு பார்த்தா இவர் காணாம போயிருக்காரு. அதுக்குள்ள இவன் எங்க போனான்னு தேடி வெளியே வராங்க. ஈர வெளியே நெருப்ப பத்த வைக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இவங்களுமே அவர்கிட்ட என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்போ உங்களுக்கு அடிபட்டிருக்கல, உடனே கிளம்ப முடியாது, கொஞ்ச நாள் இங்கேயே ரெஸ்ட் எடுத்துட்டு போங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவருக்கும் இந்த பொண்ணை பிடிச்சிருக்கல, ஓகேன்னு ஏத்துக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி இந்த தடாக்காவோட டீமை நமக்கு காட்டுறாங்க. அதாவது பேட்டல் குழுன்னு ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அவங்கள நமக்கு காட்டுறாங்க. அவங்க ஒரு கரடியை வேட்டையாடி கொண்டு வந்திருக்காங்க. இவங்கள ஒருத்தரை மட்டும் இவங்க லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அவரோட கையில மந்திர கட்டு போட்டு தான் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்களுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கும். அதை அவர் பிரேக் பண்ணனால தான் அப்படி லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அவருக்காக தான் இந்த கரடியை கொண்டு வந்திருக்காங்க போல. உள்ள தூக்கி போடுறாங்க. ஆனா அவர் எனக்கு கரடிலாம் வேணாம், மனுஷன் தான் எனக்கு வேணும், மனுஷ ரத்தம் தான் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஒரு பிளைட் ஆக்சிடென்ட் ஆன மாதிரி இருக்கும். அங்கதான் இப்ப ஹீரோ ஸ்டே பண்ணிட்டு இருக்காரு. அங்க இருக்க ஒரு டேப் ரெக்கார்டரை ரெடி பண்ணிடுறாரு. எங்க பாட்டு கேக்குறீங்களா அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட கேக்குறாரு. இவங்களுமே கேட்டு பாக்குறாங்க. அப்படி பாட்டு கேட்கிற ஃபீல் சூப்பரா இருக்கு. லைட்டா அவங்க
அவங்களுக்குமே இவரை பிடிச்சிருக்கு. இப்ப இவருக்கு தேவையான எல்லாத்தையும் அவங்க செஞ்சுலாம் தராங்க. இவருமே நல்லபடியா சாப்பிட்டுட்டு இருக்காரு. இந்த பேட்டால் இனத்தை பொறுத்த வரைக்கும் பொய்யே சொல்ல மாட்டாங்க. இவங்களுமே தான் ஒரு பேட்டால்னு சொல்ல நினைக்கிறாங்க. ஆனா ஹீரோ அதை புரிஞ்சுக்க மாட்டாரு. நான் மனுஷியே இல்லைன்னு சொல்ல வராங்க. ஆனா இவர் இருக்கார்ல, ஆமாங்க நீங்க மனுஷியே இல்ல, ஏன்னா நீங்க தேவதை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. சோ இப்படி ரொமான்டிக்கா பேசினவர் ஒரு ஸ்டேஜ்ல இவங்களை கிஸ் பண்ற மாதிரிலாம் நெருங்கி வந்துட்டு இருக்காரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, அவரோட கழுத்து பகுதியை பாக்குறாங்க. ரத்தம் குடிக்கணும் போல இவங்களுக்கு தோணுது. கஷ்டப்பட்டு இவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவர் கண்ணை மூடிட்டு இருக்கும் போது இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப கண்ணை முழிக்கிறவர் அதுக்குள்ள அவ எங்க போனா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. அவ எங்க போனான்றதை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி தேட ஆரம்பிக்கிறாரு. அப்பன்னு பார்த்து இந்த பேட்டால் டீமை சேர்ந்த வேற ஒருத்தன் இந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்தவன் மனுஷனை பாக்குறதுனால சட்டுன்னு அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்ப உள்ள வந்து இவங்க தான் சண்டை போடுறாங்க. அதாவது இந்த தடாக்கா தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவன் தெரியாம வந்துட்டான், இவனை விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவரை காப்பாத்துறதுக்காக அந்த நபர் கூட பயங்கரமா சண்டை போடுறாங்க. அதுல ஹீரோக்கு காதலியே அடிபட்டது. ஒரு ஸ்டேஜ்ல அந்த டீம் மெம்பர் இருக்காரு பாத்தீங்களா, எட்டி கிட்ட கூட்டு வந்துடுறாரு. மனுஷன் வந்திருக்கான், இவ சப்போர்ட் பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. சோ மனுஷன்லாம் இந்த பகுதிக்கு வரக்கூடாது போல. அதனால வந்தவன பேசாம அந்த வில்லன் கிட்ட தந்துடலாமான்னு யோசிக்கிறாங்க. ஒருத்தனை இவங்க லாக் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, அவங்க கிட்ட தந்துடலாமான்னு யோசிக்கிறாங்க. ப்ளீஸ் இவனை விட்டுருங்கன்னு தடாக்கா எவ்வளவோ கேக்குறாங்க. ஆனா ஆளுங்க கேட்க மாட்டாங்க. இங்க நடக்கிற எதுவுமே ஹீரோக்கு தெரியல. ஏன்னா ஹீரோக்கு காதுல அடிபட்டதுல இவங்க பேசுறது எதுவுமே புரியல. என்ன பண்ண போறாங்கன்ற மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப டீமா சேர்ந்து அவனுக்கு தந்துடலான்ற மாதிரி அந்த குகைக்குள்ள தூக்கி போட்டுடுறாங்க. என்ன குகைக்குள்ள தூக்கி போட்டுட்டாங்கன்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. இங்கதான் அந்த வில்லன் இருக்கான். இவன் பேரு எக்ஷசன் அப்படின்றது. அதாவது அலெக்சாண்டரை கொன்ன மாதிரி காமிச்சாங்கல்ல, அவன் தான் இவன். அவன் என்ன பண்றானா, அப்பா ரொம்ப நாள் கழிச்சு மனுஷனோட ரத்தத்தை குடிக்க போறோன்ற மாதிரிலாம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். இவனுக்கு வெள்ளைக்காரங்களோட ரத்தம்னா ரொம்ப பிடிக்கும். இவன் வேற வெள்ளையா இருக்கான். இவன் ரத்தம் சூப்பரா இருக்கும்ன்ற மாதிரி குடிக்கிறதுக்காகலாம் வந்துட்டு இருக்கான். ஆனா நம்ம தடாக்கா இருக்காங்கல்ல, ஹீரோவை காப்பாத்துறதுக்காக வந்துடுறாங்க. நைஸா அங்க இருந்து காப்பாத்தி கூட்டு போறாங்க. தடாக்கா என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி அவங்களோட குரூப்பை சேர்ந்தவங்களே துரத்திட்டு இருக்காங்க. தடாக்காவும் ஒரு இடத்துல மறைஞ்சிருக்காங்க. இந்த மலைப்பகுதியில இருந்து குதிச்சிரு, நீ தப்பிச்சு போயிடுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா ஹீரோ இருக்கார்ல, நீங்களும் என் கூட வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுக்குமே மனுஷன் மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும்ன்ற மாதிரி ஆசை இருக்கும். இவன் கூட போயிட்டா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சரி போலான்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி மலை உச்சில இருந்து குதிக்கிறாங்க. கரெக்டா ஒரு லாரி மேலதான் குதிச்சிருப்பாங்க. இப்ப நல்லபடியா டிராவல் பண்ணி இவங்களும் சிட்டி பகுதிக்கு வந்துடுறாங்க. இப்பதான் முத வாட்டியே இந்த பகுதிக்கெல்லாம் தடாக்கா வந்திருக்காங்க போல. எல்லாம் வித்தியாசமா படுது. இப்ப இவர் தோல்ல சாஞ்சுக்கிட்டே வராருல, இவங்க லைட்டா வெக்கப்படுறாங்க. லைட்டா இவரை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ இறந்து போயிட்டாருன்ற மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் நினைக்கிறாங்க. கரடி அட்டாக் பண்ணி அவன் செத்து போயிட்டான்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. அதனால தான் அவருக்கான இறுதி சடங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கான வேலை நடந்துட்டு இருக்கும் போது ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஹீரோவை பார்க்குற அம்மா பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. என் மகன் வந்துட்டான்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஆனா அப்பாவுக்கு லைட்டா டவுட்டா இருக்கு. ஒருவேளை வந்தது பேயா இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் அப்பா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குடி, வந்தது பேயா இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு ஒய்ஃபு கிட்ட சொல்லிட்டாரு. கண்ட சீரீஸ் எல்லாம் பாக்குறீங்கல்ல, அதனாலதான் இந்த மாதிரி உளறிட்டு இருக்கீங்க. வந்திருக்கிறது நம்ம பையன் தான் அப்படின்ற மாதிரி அம்மா இருக்காங்கல்ல, பையனுக்கு ஆராத்தி எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அப்பாக்கு டவுட் இருக்கதான் செய்து. உனக்கு சில செக்கிங்லாம் நான் வைக்கிறேன், நம்ம நாயோட பேர் என்ன சொல்லு பாப்போம் அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. இவர் சட்டுன்னு நாயோட பேரை சொல்லிடுறாரு. சரி நீ 10th எவ்வளவு மார்க் வாங்கின அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. அதுவும் ஹீரோ கரெக்டா சொல்லிடுறாரு. இன்னமும் ஒரு டெஸ்ட் இருக்கு, என் பையனுக்கு பட்டெக்ஸ்ல ஒரு மச்சம் இருக்கும், மச்சத்தை காட்டு அப்படின்ற மாதிரி அப்பா கேட்கறாரு. ஏன்பா இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, பட்டெக்ஸை காமிச்சிடுறாரு. மச்சம் இருக்கிறத அப்பாவும் கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. ஹீரோ தடாக்கான்ற பொண்ணையும் கூட்டு வந்திருக்காருல, இப்பதான் ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த பொண்ணை கவனிக்கிறாங்க. இந்த பொண்ணு யாருன்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. ஹீரோவும் என்னோட ஃப்ரெண்டுன்ற மாதிரிலாம் அறிமுகப்படுத்தி வச்சிட்டு இருக்காரு. உன் பேர் என்னன்னு அப்பா கேட்கும் போது இவங்க தடாக்கான்னு சொல்றாங்க. தடாக்கானா சாத்தான்ற அர்த்தம் வரும் போல. தடாக்கான் பேரா அப்படின்ற மாதிரி அப்பா ஆச்சரியப்பட்டு இருக்காரு. அதுக்குள்ள ஹீரோ இருக்காருல்ல, அவ பேரு தாரிகா அப்படின்ற மாதிரி சமாளிச்சிடுறாரு. எதுக்காக போய் சொல்ற அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஒரு பார்வை பார்த்துட்டு இருக்காங்க. சும்மாதான் அப்படின்ற மாதிரி இவருமே ஹீரோயினுக்கு சிக்னல் கொடுக்குறாரு. ஹீரோவோட அப்பாவை பொறுத்த வரைக்கும் அமானுஷ்ய ஷோலாம் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு ஷோவை பாக்குறாரு. என்ன சொல்றாங்கன்னா, மனுஷங்களை மாதிரி நம்ம கூட மிருகங்களும் கலந்து இருப்பாங்க, சாத்தான்களும் கலந்து இருப்பாங்க. அவங்க நம்ம கிட்ட நல்ல விதமா நடந்துப்பாங்க. அதை வச்சு அவங்க நல்லவங்கன்னு சொல்ல முடியாது. அவங்கள மாதிரி நம்மளையும் மாத்திடுவாங்க. எல்லாருமே கேர்ஃபுல்லா இருங்கன்ற மாதிரிலாம் அந்த ஷோல பேசுறாரு. இதனால அப்பாவுக்கு புதுசா வந்த இந்த பொண்ணு மேல டவுட் வருது. அவங்க நல்லவங்க மாதிரி நடிப்பாங்கன்ற மாதிரிலாம் சொன்னாங்கல்ல, இந்த பொண்ணுமே நடிச்சு ஏமாத்தி நம்மளையும் அவளை மாதிரி மாத்திருவாளா அப்படின்ற மாதிரிலாம் அப்பா யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த பொண்ணு சாப்பாடு வேற வேணான்னு சொல்றாங்க. ஏன்னா பேட்டல் வந்து சாப்பிட முடியாது, அதனால தான் வேணான்னு சொல்றாங்க. இதனால அப்பாவுக்கு டவுட் அதிகமாகுது. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, நீ எதுக்காக உன்னோட அப்பா கிட்ட போய் சொன்ன, நாங்கெல்லாம் பொய் சொல்ல மாட்டோம்ன்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது இவங்க காட்டுவாசி இனத்தை சேர்ந்த பொண்ணு, அவங்க இனத்துல பொய்லாம் சொல்ல மாட்டாங்க
போலன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. நாங்கெல்லாம் பொய்லாம் நிறைய சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, கட்லுக்கு மேல படுக்காம கட்லுக்கு அடியில போய் படுத்துறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி கேக்குறாரு. சட்டுன்னு இவரோட காலை பிடிச்சி உள்ள இழுத்துறாங்க. ஓஹோ, ரொமான்ஸுக்காக கூப்பிடுறா போல அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. இப்ப அப்படியே அவங்க கிட்ட ரொமான்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்தா அம்மா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அம்மா இவருக்கு ஏதோ பால் மாதிரி தரதுக்காக வந்திருக்காங்க போல. என்னடா கட்லுக்கு அடியில 2 பேரும் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. என் பையன் வளர்ந்துட்டான் அப்படின்ற மாதிரி அம்மா சிரிச்சுக்கிட்டே கிளம்பிடுறாங்க. அதாவது 2 பேர் ரொமான்ஸ் பண்றதா அம்மா நினைச்சிட்டு இங்க இருந்து கிளம்பி போறாங்க. இந்த பேட்டால பொறுத்த வரைக்கும் சில சட்ட திட்டம்லாம் இருக்கும். அதை இந்த வில்லன் மீறி இருப்பான். அதனால தான் வில்லனுக்கு மந்திர கட்டு போட்டு லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப வில்லன் இருக்கான்ல, ஈரன் எங்க போனா புடிச்சிங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறான். இல்ல, ஈரன் தப்பிச்சு போயிட்டா அப்படின்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. சீக்கிரமா புடிங்கடா அப்படின்ற மாதிரி இவன் இந்த இடத்துல கோவமா பேசிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி ஹீரோவோட அப்பாவை நமக்கு காட்டுறாங்க. அந்த பொண்ணை ஸ்பை பண்ணிக்கிட்டே இருக்காரு. திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணு பறந்து போறாங்க. இவன் என்ன பறந்து போறா அப்படின்ற மாதிரி செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. இத முதல்ல ஒய்ஃப் கிட்ட சொல்லணும்னு தூங்கிட்டு இருக்க ஒய்ஃபை எழுப்பி சொல்லிட்டாரு. ஏங்க எதையாவது உளராதீங்க, முதல்ல படுங்கன்ற மாதிரி ஒய்ஃப் திட்டுறாங்க. இவரும் அமைதியா படுத்துறாரு. ஈரன் பறந்து போனதை ஹீரோ கவனிச்சிருக்க மாட்டாரு. ஆனா பக்கத்து வீட்டுக்கு போயிருக்கிறத கவனிச்சிடுறாரு. பக்கத்து வீட்டுல இருக்க நாயை கடிக்கிற மாதிரிலாம் போயிட்டு இருக்காங்க. இவர் சட்டுன்னு அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்ன பண்ணிட்டு இருக்க, நீ என்னதான் இருந்தாலும் நாயெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது இவங்க காட்டுவாசியில, அதனால மிருகங்களை தான் சாப்பிடுவாங்கன்னு இவர் புரிஞ்சுக்கிறாரு. ஆனா இவங்க ரத்தம் தான் குடிப்பாங்க. அது ஹீரோக்கு புரிய மாட்டேங்குது. நான் எதுனாலும் சரி உனக்கு நாளைக்கு ஏற்பாடு பண்ணி தரேன், அதை வேணா சாப்பிட்டுக்கோ அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லிட்டு இருக்காரு. இவங்க ரத்த காட்டேரின்றது இப்போ வரைக்கும் இவருக்கு தெரியாம இருக்கு. இப்ப நம்ம ஹீரோ ஆபீஸ்ல காரை விட்டுறாரு. கொஞ்சம் கிராஸா விட்டுறாரு. சார் ஒழுங்கா ஸ்ட்ரெயிட்டா விட்டுட்டு போங்கன்ற மாதிரி அங்க இருக்கவன் சொல்றான். வேற வழி இல்லாம இவருமே காரை ஸ்ட்ரெயிட்டா விட்டுட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. ஆக்சுவலா இப்ப கூட வேலை பார்க்குற நபர் இருக்காருல, அன்னைக்கு விட்டுட்டு போனதுக்கு சாரி சொல்லிட்டாரு. நீ எல்லாம் ஃப்ரெண்டாடா, எனக்கு ஆபத்துன்னு விட்டுட்டு போயிட்டல அப்படின்ற மாதிரி இவர் கோவமா சொல்றாரு. பரவாயில்ல, நீங்க விட்டுட்டு போனதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்கு. ஏன்னா அப்படிதான் அவளை நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல வெக்கப்பட்டு இருக்காரு. அவங்க வீட்லயே அடைஞ்சு கிடக்குறாங்கல்ல, வெளியே கூட்டு போனோம்னு நினைக்கிறாரு. இன்னைக்கு ஒரு பப்புக்கு போலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பப்புனா என்னன்னே உங்களுக்கு தெரியல. இவருமே அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. இவங்களை பொறுத்த வரைக்கும் ரத்தத்தை பார்த்தாங்கன்னா குடிக்காம இருக்க முடியாது. அந்த இடத்துல ரெட் கலர்ல ஒயினை கலந்து வைக்கிறாங்க. இது பிளட் போல அப்படின்ற மாதிரி இவங்க வேகமா எடுத்து எடுத்து குடிச்சிட்டு இருக்காங்க. அதனால ஹீரோயினுக்கு போதை ஏறிடுது. இந்த இடத்துல டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை ஒரு குரூப் ஆளுங்க குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப எல்லாம் முடிஞ்சு ஹீரோவும் வீட்டுக்கு கூட்டு வந்துட்டு இருக்காரு. சில ஆளுங்க குறுகுறுன்னு பார்த்தாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லை மீறி நடக்கணும்ன்றதுக்காக ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அச்சச்சோ, ஆளுங்க ஃபாலோ பண்றாங்களே அப்படின்ற மாதிரி இவரும் வேகமா போக பாக்குறாரு. ஆனா ஆளுங்க லாக் பண்ணிடுறாங்க. நீ வேணா இங்க இருந்து கிளம்பு, அவளை விட முடியாது அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக சண்டை போடுறாரு. இதனால ஹீரோ இந்த இடத்துல அடிலாம் வாங்கிட்டு இருக்காரு. இதை பாக்குற இவங்களுக்கு கோவம் வந்து அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப ரத்த காட்டேரி மாதிரி எல்லாரையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ரத்தத்தை பார்த்தா குடிக்கணும்னு இவங்களுக்கு தோணும். ஆனா மனுஷங்களோட ரத்தத்தை குடிக்க கூடாதுன்ற மாதிரி குடிக்காம தான் இருக்காங்க. இவங்களை அட்டாக் மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தனோட ரத்தத்தை குடிக்கிற மாதிரிலாம் இவங்களுக்கு தோணுது. கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பல்லு பெருசாவுது இல்ல, அந்த இடத்துக்கு வந்த ஹீரோ இந்த விஷயத்தை கவனிச்சிடுறாரு. அப்ப நீ ரத்த காட்டேரியா அப்படின்ற மாதிரிலாம் ஷாக்கிங்கா கேட்கிறாரு. ஆமா, நான் ரத்த காட்டேரி தான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ப்ளீஸ் என்ன சாவடிச்சிடாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. நாங்க மனுஷங்களெல்லாம் சாவடிச்சு ரத்தம் குடிக்க மாட்டோம், நீ பயப்படாத அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி ஹீரோ புரியாத மாதிரி கேட்கிறாரு. இப்பதான் இவங்களை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பொதுவா ரத்த காட்டேரிங்கனாலே மனுஷங்களோட ரத்தத்தை குடிப்பாங்கன்ற மாதிரி தானே இருக்கும். ஆனா பேட்டால் இனத்தை சேர்ந்தவங்க அப்படி இல்ல, மிருகத்தோட ரத்தத்தை தான் அதிகம் குடிப்பாங்க. சரி, மனுஷங்க ரத்தத்தை குடிச்சு பார்த்தா என்னன்னு யோசிச்சு இவங்க மனுஷங்க இருக்கிற பகுதிக்கு வருவாங்க. பார்த்தா அந்த இடத்துல கலவரம்லாம் வந்திருக்கும். எல்லாருமே மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு இறந்து போயிருப்பாங்க. நிறைய ரத்தத்தை வேஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்பதான் இவங்களுக்கு ஒண்ணு தோணும், மிருகம் கூட தேவையில்லாம சண்டை போட மாட்டேங்குது, ஆனா மனுஷங்க தேவையே இல்லாம சண்டை போட்டுக்கிறாங்க. இப்பேற்பட்ட ஒருத்தவங்களோட ரத்தத்தை நம்ம குடிக்கணுமா? இவங்களோட ரத்தத்தை எந்த காலத்திலயும் நம்ம குடிக்க வேணான்ற மாதிரி ஒரு முடிவை எடுத்திருப்பாங்க. ஆனா எக்ஷசன் ஒரு நபர் மட்டும் அதை மீறி இருப்பாரு. அந்த சமயம் அவர் தலைவராலாம் இருக்க மாட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் அவர் தலைவரா மாறி அந்த ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. வெள்ளக்காரங்களோட ரத்தத்தெல்லாம் தேடி தேடி குடிப்பாரு. அதாவது சுதந்திர காலகட்டத்துல வெள்ளக்காரங்களா இருப்பாங்கல்ல, அவங்களோட ரத்தத்தெல்லாம் தேடி தேடி இவர் குடிப்பாரு. ஒரு ஸ்டேஜ்ல கடுப்பான மத்தவங்க இருக்காங்கல்ல, அவரை லாக் பண்ணி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வேற ஒருத்தர் தலைவரா மாறிடுவாரு. அவர் தான் இவருக்கு மந்திர கட்டு போட்டு லாக் பண்ணி வச்சிருப்பாரு. அவன் மட்டும் தான் மனுஷங்களோட ரத்தத்தை குடிப்பான், நாங்கெல்லாம் குடிக்க மாட்டோம், புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு சமாதானம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு இன்ஸ்பெக்டர் ஹீரோவோட வீட்டுக்கு வந்திருக்காரு. ஆக்சுவலா இவங்க அட்டாக் பண்ணிட்டு வந்தாங்க பாத்தீங்களா, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு போல. அது உங்களோட காரு தானேன்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேள்வி எல்லாம் கேக்குறாரு. ஆமான்ற மாதிரி ஹீரோ பதில் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கும் போது மேல இருந்து ஹீரோயின் இறங்கி வராங்க. ஹீரோயினை பார்த்தோன்னே இந்த இன்ஸ்பெக்டருக்கு ஏதோ டவுட் வருது போல. அந்த பொண்ணு கிட்ட நான் கொஞ்சம் பேசணும், நீங்க எல்லாருமே வெளியே இருங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அவங்கள மட்டும் ரூமுக்கு கூட்டு போறாரு. ரூமுக்கு கூட்டு போனவர் கதவெல்லாம் சாத்திடுறாரு.
எக்ஷஸா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. உடனே இவங்க இருக்காங்கல்ல சக்ஷஸா அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. அதாவது இந்த வார்த்தையை சொன்னா எதிர இருக்கவங்க கண்டிப்பா அந்த வார்த்தையை சொல்லிடுவாங்க. அதாவது பேட்டால் இனத்தை சேர்ந்தவங்க இப்படி சொல்லிடுவாங்க. ஆக மொத்தத்துல இன்ஸ்பெக்டருமே ஒரு பேட்டால் அப்படின்றது தெரிய வருது. அந்த ஸ்பாட்டுக்கு போன இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, ஒவ்வொருத்தரும் இறந்திருக்கிறத பார்த்திருப்பாரு. ஏதோ ஒரு பேட்டால் தான் கொலை பண்ணிருக்கு அப்படின்றது இவருக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால தான் விசாரிக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்தேன். பேட்டால் இனத்தை சேர்ந்த நீ எதுக்காக இங்க வந்த? நீ அந்த இடத்துல தானே இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. நீங்களும் பேட்டால் இனத்தை சேர்ந்தவர் தானே, நீங்க எப்படி இந்த இடத்துக்கு வந்தீங்க? அப்ப நீங்க ரூலை பிரேக் பண்ணிருக்கீங்களா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேட்கறாங்க. நான் வெளியே வரலாம், பிரச்சனை இல்ல, ஆனா நீ வரக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. நீ உடனே அந்த இடத்துக்கு கிளம்பணும், சீக்கிரமா கிளம்புன்ற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு கிளம்பிடுறாரு. இப்ப இவங்களுமே ஹீரோ கிட்ட நான் திரும்பி போனோம்னு சொல்லிட்டாங்க. ஏன் போனோம்? என் கூடயே இருன்னு சொல்லிட்டாரு. இல்ல நான் இங்க இருக்க முடியாது, நான் அங்கதான் இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவர் பெருசா விருப்பம் இல்லாம பஸ் ஸ்டாப்ல இறக்குறதுக்காக வராரு. இப்ப பஸ் ஏறி இவங்களுமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஹீரோக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. அவங்கள ஃபாலோ பண்ணி பின்னாடியே போலான்ற மாதிரி கார் எடுத்துட்டு பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. அப்படி பின்னாடியே வந்துட்டு இருக்கும்போது தெரியாதனமா ஒரு வண்டியில இடிச்சிடுறாரு. செம்மையா ஆக்சிடென்ட் ஆயிருது. இவரோட கார் பயங்கரமா ஆக்சிடென்ட் ஆயிருக்குல்ல, அதனால இவங்க பஸ்ஸை விட்டு இறங்கிடுறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரிலாம் பக்கத்துல போய் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா அவரோட உயிர் போயிட்டு இருக்கு. அச்சோ உயிர் போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பேசாம இவரையும் நம்மள மாதிரி மாத்திட்டா என்னன்ற மாதிரி அவரோட கழுத்திலேயே கடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலுக்குலாம் கூட்டு போறாங்க. அங்க ட்ரீட்மெண்ட்லாம் தராங்க. செக் பண்ண டாக்டர்ஸ் அவர் இறந்து போயிட்டாருன்னே அப்பா கிட்ட சொல்லிடுறாங்க. அப்பவும் இதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்பதான் ஈரேன் கடிச்சது வேலை செய்ய ஆரம்பிக்குது. ஈரேன் ஏற்கனவே கடிச்சு வச்சாங்க பாத்தீங்களா, அது வேலை செய்ய ஆரம்பிக்குது. அவர் உயிர் வந்த மாதிரி எந்திரிச்சிடுறாரு. அப்படி எந்திரிச்சவருக்கு ரத்த தாகம் ரொம்ப எடுக்குது. இதே ஹாஸ்பிட்டல்ல பிளட் பேங்க் இருக்கும், அந்த பகுதிக்கு வந்துடுறாரு. அங்க நிறைய பிளட் பேக்கெட்லாம் இருக்கும் பாத்தீங்களா, ஒவ்வொன்னா எடுத்து இவர் குடிச்சிட்டு இருக்காரு. இப்ப தேடி வந்த அப்பா இருக்காருல, பையன் பிளட்ட குடிக்கிறத பார்த்து ஷாக் ஆகி மயக்கம் போட்டுறாரு. இப்ப ஒய்ஃப் தான் வீட்டுல இருக்கும் போது எழுப்புறாங்க. இவருமே பையன் பையன்ற மாதிரி பதட்டமா கண்முழிக்கிறாரு. பையனுக்கு என்னாச்சு? பையன் உயிரோட வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. ஆனா பையனோ சரி, இந்த வந்திருக்க புது பொண்ணோ சரி, ரத்த காட்டுறீங்க போலன்ற மாதிரி அப்பாக்கு டவுட் வருது. ஈரமும் எப்பவுமே போல கண்முழிக்கிறாரு. ஜன்னலை திறக்கலாம் நினைக்கிறாரு. ஆனா வெயில் பட ஆரம்பிச்சோன்னே இவருக்கு சுடுற மாதிரிலாம் இருக்கு. என்ன வெயில் இப்படி எரியுது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. போக போக தான் நம்மளும் ஈரன் மாதிரி மாறிட்டோன்றது இவருக்கு தெரியுது. அடிப்பாவி, என்னைய ஒன்ன மாதிரி மாத்திட்டியா அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு. அதுக்கு அவங்க இருக்காங்கல்ல, வேற வழியே இல்ல, நீ தேவையில்லாம பின்னாடியே வந்து ஆக்சிடென்ட் ஆயிட்ட, அதுல சாவுற நிலைமைக்கு போன, உன்னை காப்பாத்துறதுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. நீ என் கூடயே இருக்கணும்னு நினைச்சல, இப்ப நீ என் கூடயே இருக்கலாம்ன்ற மாதிரி லிப்லாக்லாம் பண்றாங்க. பரவாயில்ல, நம்ம எப்படி இருந்தா என்ன, இவன் நம்ம கூடயே இருக்க போறா, நிம்மதியா ஒரு வாழ்க்கைய வாழலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இன்னும் இந்த பேட்டால் இனத்தை சேர்ந்தவங்க கண்டுபிடிக்காம இருக்காங்கல்ல, இதனால எக்ஷசன் பயங்கரமா கிண்டல் பண்றான். என்ன மட்டும் இப்படி லாக் பண்ணி வச்சிருக்கீங்க, அவன் மட்டும் ஃப்ரீயா சுத்திட்டு இருக்கா, விட்டு வச்சிருக்கீங்க, சீக்கிரமா புடிங்கடா அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் நக்கல் பண்ணிட்டு இருக்காரு. ஆளுங்களும் தேடிட்டு இருக்கோம், சீக்கிரமா புடிச்சிருவோம்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஹீரோ கிட்ட சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஹீரோ நீங்க எல்லாம் கெட்டவங்க இல்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சேச்சே, நாங்கெல்லாம் கடவுளுக்கு வேலை பாக்குறவங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலா ரத்த பேஜ் அப்படின்ற மாதிரி ஒரு அரக்கன் இருப்பான். அந்த அரக்கனை மாகாளி தான் சாவடிச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த ரத்த பேஜோட ரத்த துளி பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன், திரும்பி திரும்பி அவன் வந்துகிட்டே இருப்பான். அதனால மாகாளி என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அவன் ரத்தத்தெல்லாம் முழுசா உறிஞ்சி எடுத்திருப்பாங்க. அப்படி உறிஞ்சி எடுக்கும் போது அவங்களோட ஹெல்ப்புக்காக தான் இந்த பேட்டால் அப்படின்ற ஒரு இனத்தை உருவாக்கி இருப்பாங்க. இவங்களும் ரத்தத்தை குடிக்கிட்டோன்றதுக்காக உருவாக்கி இருப்பாங்க. சோ நாங்க நல்லவங்க தான், கெட்டவங்க கிடையாது, நாங்க பொய்யே பேச மாட்டோம், எங்க வாயில உண்மைதான் வரோன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் வழக்கம் போல வேலைக்கு வந்துடுறாரு. காரை கொஞ்சம் கிராஸா நிறுத்தி இருக்காரு. அந்த நபர் ஸ்ட்ரெயிட்டா நிறுத்த சொல்லி சொல்றாரு. நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, கையாலேயே அதை தள்ளி விடுறாரு. என்ன இவர் கையால தள்ளி விடுறாருன்னு அவரும் ஷாக் ஆகுறாரு. இப்ப ஃப்ரெண்ட் லிஃப்ட்ல ஏறி, லிஃப்ட்ல நீ ஏற முடியலன்ற மாதிரி கிண்டல் பண்றாரு. நம்ம ஹீரோ இருக்கார்ல, அப்படியே படிக்கட்டுல ஜம்ப் பண்ணி சட்டுன்னு மேல் ஃப்ளோருக்கு வந்துடுறாரு. இவன் எப்படி அதுக்குள்ள வந்தானு ஃப்ரெண்டும் ஷாக் ஆகுறாரு. அந்த பவர் எல்லாத்தையும் ஹீரோ யூஸ் பண்ணி பாக்குறாரு. இவர் யூஸ் பண்றத ஒரு ஸ்டேஜ்ல அப்பா கவனிச்சிடுறாரு. அப்பா கிட்ட எதுவுமே தெரியாத மாதிரி இவரை மேனேஜ் பண்ணிடுறாரு. இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த அப்பா இருக்கார்ல, அந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் வீட்டுல என்னென்னமோ நடக்குது, என் பையனும் வித்தியாசமா நடந்துக்கிறான், கொஞ்சம் என்ன ஏதுன்னு பாருங்க சார் அப்படின்ற மாதிரிலாம் இந்த போலீஸ் கிட்ட சொல்லிட்டாரு. ஏதோ நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி போலீஸும் புரிஞ்சுக்கிறாரு. ஹீரோனும் சில விஷயங்களை ஹீரோக்கு சொல்லி தரலாம்னு நினைக்கிறாங்க. பில்டிங் டு பில்டிங் நம்ம தாண்டலாம், இந்த மாதிரி தான் தாண்டணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி தந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் இவரும் கூட சேர்ந்து பிராக்டிஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. இவங்க பிராக்டிஸ் எடுக்கிற ஒரு விஷயத்த அப்பா பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. டே எப்படா நீ இதெல்லாம் பண்ற அப்படின்ற மாதிரி பையன் கிட்ட கேட்கறாரு.
அப்பா நான் இப்ப மனுஷன் இல்ல பேட்டாலா மாறிட்டேன், இவளுமே பேட்டால் தான் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. என்னடா சொல்ற, நீ எனக்கு என்னோட பையனா தான் வேணும்ன்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் அது நடக்காது அப்படின்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு சொல்றாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இவ தான் அப்படின்ற மாதிரி அப்பா கோவப்படுறாரு. இப்ப எல்விஸ்னு ஒருத்தரை காட்டுறாங்க. மனுஷங்களை தாண்டி நிறைய பேர் வாழ்றாங்கன்றதை இவர் உறுதியா நம்புறவரா இருப்பாரு. இவரை பார்த்து பேசுறதுக்காக ஜனான்னு ஒருத்தர் வந்திருக்காரு. இந்த ஜனாவோட ஃப்ரெண்டு பேரு பாஸ்கர் அப்படின்றது. அவர் பேதியான்ற ஒரு ஓனாயா மாறிடுவாரு. அதை பத்திலாம் இந்த எல்விஸ் கிட்ட இவர் சொல்லிட்டு இருக்காரு. அதே சமயம் அந்த பாஸ்கர் ரீசெண்டா ஒரு விஷயத்தை பார்த்திருப்பாரு. அது என்னன்னா, நான் காட்டு பகுதியில ஒரு குரூப்பை பார்த்தேன், மிருகங்களோட ரத்தத்தெல்லாம் குடிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு பாஸ்கர் சொல்லியிருப்பாரு. அவங்க யாருன்ற மாதிரி தான் ஜனா கேட்கிறாரு. எல்விஸ் இருக்காருல்ல, அவங்க தான் பேட்டால் அப்படின்ற மாதிரி அவங்கள பத்தி சொல்லிட்டு இருக்காரு. பேதியா வீக்கா இருக்கும் போது பேட்டாலோட ரத்தத்தை குடிச்சாதான் கரெக்டா இருக்கும். இப்ப பாஸ்கர் வீக்கா இருக்கான்ல, அதனால ஒரு பேட்டாலோட ரத்தத்தை குடிக்க சொல்லு அப்படின்ற மாதிரி இவருமே அட்வைஸ் பண்ணி அனுப்பி விடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோவோட அப்பாவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப அப்பா ஹீரோக்கு இருக்கிற பிரச்சனையை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. என் பையன் பேட்டாலா மாறிட்டானா, திரும்பி நார்மலா மாத்தித்தாங்கன்ற மாதிரிலாம் கேட்கறாரு. ஒரு வாட்டி பேட்டாலா மாறிட்டா கடைசி வரைக்கும் பேட்டாலா தான் இருக்க முடியும், மனுஷனா மாற முடியாதுன்ற மாதிரி இந்த எல்விஸ் சொல்லிட்டாரு. இப்ப அப்பா இருக்காருல, அந்த பொண்ணை ஏதாவது பண்ண முடியுமா, அப்படி பண்ணி என்னோட பையனை காப்பாற்ற முடியுமான்ற மாதிரி கேட்கிறாரு. இதுல ஹீரோ கோச்சுக்கிறாரு. அவ என்னோட காதலிப்பா, அவளை பத்தி இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி கோச்சுக்கிட்டு கிளம்பிடுறாரு. இப்ப இந்த எல்விஸ் என்ன பண்றாருன்னா, ஜனாவை இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாரு. பேட்டாலோட பிளட் தேவையில்ல, அந்த பேட்டால் ஒருத்தனை நான் இப்ப பார்த்தேன், இது அவனோட துணி தான், இந்த துணியை வச்சு உன் ஃப்ரெண்டு பாஸ்கரை ஸ்மெல் பண்ண சொல்லு, தேவையான ரத்தத்தை குடிச்சுக்க சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் இந்த எல்விஸ் சொல்றாரு. நம்ம ஹீரோ ஒரு பகுதியில நடந்து வந்துட்டு இருக்கும் போது அந்த பேட்டால் குழுவை சேர்ந்தவங்க இவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதை கவனிச்ச ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, உடனே ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, சீக்கிரமா வான்னு சொல்லிட்டாரு. அவங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இவருமே ஒரு ஸ்டேஜ்ல இந்த கேங்குக்கு ஆட்டம் காமிச்சு தப்பிச்சிடுறாரு. அப்போன்னு பார்த்து பேதியா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அதாவது பாஸ்கர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவருக்கு இவரோட பிளட் தேவை, அப்பதான் அவர் ஸ்ட்ராங் ஆக முடியும். உன் பிளட் எனக்கு தேவைன்னு கடிக்கிறதுக்காக பக்கத்துல வந்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் தடுத்து அவர் கூட சண்டை போடுறாரு. ஹீரோ கிட்டயும் பவர் இருக்கு, அதே மாதிரி அந்த பாஸ்கர் கிட்டயும் பவர் இருக்குல்ல. இப்ப பாஸ்கரும் ஒரு ஸ்டேஜ்ல ஓனாயா மாறிடுறாரு. இவர் கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. ரெண்டு பேருமே ஈக்குவலா சண்டை போட்டுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி பாஸ்கர் கூட சண்டை போடுறாங்கல்ல, பாஸ்கரை அடிச்சு ஒரு இடத்துல தூக்கி எறிறாங்க. பாஸ்கர் ஒரு ஸ்டேஜ்ல மனுஷனா மாறிடுறாரு. ரொம்ப வீக் ஆயிட்டா மனுஷனா மாறிடுவாரு. இப்ப எதுவுமே பண்ண முடியல, இன்னொரு நாள் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறாரு. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட ஹெல்ப் கேட்கலாம்னு யோசிக்கிறாங்க. ஹீரோவை கூட்டிட்டு அந்த இன்ஸ்பெக்டரை பாக்குறதுக்காக வராங்க. சக்ஷா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவர் யக்ஷா அப்படின்ற மாதிரி கத்துறாரு. ஹீரோவும் கூட சேர்ந்து கத்துறாருல. சோ ஹீரோவும் பேட்டாலா மாறிட்டான்றது இன்ஸ்பெக்டருக்கு தெரிய வருது. நீ எப்படா பேட்டாலா மாறின அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. வேற வழி இல்லாம நான் தான் மாத்திட்டேன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டாங்க. நாங்க ரெண்டு பேருமே சேஃபா இருக்கணும், நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. கவலைப்படாதீங்க, நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. இப்ப இந்த இன்ஸ்பெக்டரும் பார்ட்டி நடக்கிற ஒரு இடத்துக்கு போலான்னு சொல்லிட்டாரு. அந்த இடத்துல பாட்டு டான்ஸ்ன்ற மாதிரி எல்லாருமே ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. வா குடிக்கலான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் இருக்காருல, ஹீரோவை தள்ளி கூட்டு போறாரு. ஹீரோக்கு சரக்கெல்லாம் ஊத்தி ஊத்தி தந்துட்டு இருக்காரு. வேணுட்டே சரக்கு ஊத்தி தந்து இவரை மட்டையாக்கலாம் நினைக்கிறாரு போல. ஒரு ஸ்டேஜ்ல குடிச்சு குடிச்சு ஹீரோ இந்த இடத்துல மட்டையாயிடுறாரு. ஹீரோவும் கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்கத்துல இருந்து முழிக்கிறாரு. அப்படி முழிச்சு பார்க்கும்போது ஹீரோயின் இருக்க மாட்டாங்க. ஹீரோயின் எங்கன்ற மாதிரிலாம் கேட்கறாரு. அவளோட இடத்துக்கு கிளம்பி போயிட்டா அப்படின்ற மாதிரி இங்க இருக்க இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இப்பதான் நடந்த விஷயத்த காட்டுறாங்க. ஆக்சுவலா இங்க இருக்க மத்த பேட்டால்ஸ் இருக்காங்கல்ல, நீ இந்த பகுதியில இருக்க கூடாது, உடனே கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயினை விரட்டிட்டு இருக்காங்க. வேற வழி இல்லாம ஹீரோயினோ போற நிலைமை வந்திருக்கும். போறதுக்கு முன்னாடி ஹீரோவை பார்த்துட்டு போலான்ற மாதிரி மயக்கத்துல இருக்க ஹீரோவை தொட்டு பார்த்துட்டு தான் இங்க இருந்து கிளம்பி போயிருப்பாங்க. நீங்க எல்லாம் இங்க இருக்கும் போது எதுக்காக அவ இருக்க கூடாதுன்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. ஆக்சுவலா நாங்க எல்லாருமே பேட்டாலா மாறினவங்க, அவ ஸ்டார்டிங்ல இருந்தே பேட்டால் இனத்தை சேர்ந்தவ, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு, நீ அந்த இடத்துக்கு போக கூடாது, அவ இங்க வரக்கூடாதுன்ற மாதிரி சொல்லி ஹீரோவை அனுப்பிடுறாங்க. இப்ப வீட்டுல இருக்க அப்பாவும் என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு. அவ என்னை விட்டு போயிட்டாப்பா அப்படின்ற மாதிரி இவர் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காரு. இப்ப அப்பாவோட மனசு மாறுது. உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குல, எங்க இருந்தா என்னடா கூட்டு வா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதனால பையனும் தைரியமா அந்த இடத்துக்கு போய் அவங்கள கூட்டு வரணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த பேட்டால்லாம் இருக்காங்கல்ல, அந்த பகுதிக்கு நார்மலா போக முடியாது, ஏன்னா ஒரு லாக் மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. ஏற்கனவே ஹீரோயின் பேசும்போது அந்த லாக்கை பத்தி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதனால இவரும் ஒரு மரத்துக்கிட்ட வராரு, அந்த லாக்கை ஓபன் பண்ணிடுறாரு, அவங்களோட பகுதிக்குள்ள வந்துடுறாரு. அவங்களோட பகுதியில என்ன நடக்குது அப்படின்னு தள்ளி இருந்து கவனிக்கிறாரு. எக்ஸசன் ஒருத்தனை ரொம்ப வருஷமா லாக் பண்ணி வச்சிருந்தாங்கல்ல, ஹீரோயின் இப்ப தப்பு பண்ணிட்டாங்க, அதனால இதுக்கப்புறம் எக்ஸசனை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சிருப்பாங்க. அந்த மந்திர கட்டை ஓபன் பண்ணிடுறாங்க. எக்ஸசன் பயங்கரமா சந்தோஷப்படுறாரு.
இப்ப தப்பு பண்ணது ஹீரோயின் தானே, அதனால ஹீரோயினை லாக் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயினை இந்த இடத்துல லாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி வில்லனோட தலைவர் பதவியை புடுங்கிருப்பாங்க. திரும்பி அது எனக்கு வேணும்ன்ற மாதிரி கேக்குறான். அவனுக்கே அந்த பதவியை தந்துடுறாங்க. இதை வச்சு நான் என்னெல்லாம் பண்ண போறேன் பாருன்ற மாதிரி ஹீரோயின் காதுல கேட்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் இந்த இடத்துக்கு வந்துடுறது. நீ எதுக்கு வந்தன்ற மாதிரிலாம் ஹீரோயின் கேட்டுட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த எக்ஸசன் இருக்கான்ல, அட்டாக் பண்ணுங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு. ஒரு நபருமே ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக வராரு. ஹீரோ கஷ்டப்பட்டு அவர் கூட சண்டை போடுறாரு. அப்படி சண்டை போட்ட ஹீரோ இருக்காருல, அந்த ஆளை அடிச்சு விழவே வச்சிடுறாரு. அவன் விழுந்து கிடக்கிறத பார்த்து வில்லன் டென்ஷன் ஆயிடுறான். நீலாம் சண்டை போட லாய்க்கே இல்ல, நீலாம் எதுக்கு உயிர் வாழணும், உன் கதையை நான் முடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல கடிக்க ஆரம்பிச்சிடுறான். இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருப்பான். ஆனா இந்த மாதிரி பண்றதை பார்க்குற அந்த முன்னாள் தலைவர் ஷாக் ஆயிடுறாரு. தேவையில்லாம மந்திர கட்டை கழட்டிட்டுமோ, இவனை லாக்லயே தான் வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவன் ஏதாவது பண்ணிட போறான், போயிடுன்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல நான் உன்னை காப்பாத்தாம போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு. சட்டுன்னு இவங்களுக்கு லிப் லாக்லாம் இவர் கொடுத்துட்டு இருக்காரு. அந்த வில்லனை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட பவர் இருக்கும். அவனும் ஹீரோவும் சண்டை போட்டுக்கிறாங்க. அவன் ஹீரோவை புரட்டி எடுத்துட்டு இருக்கான். ஹீரோயினும் இதை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் முன்னாள் தலைவரும் கவனிச்சிட்டு இருக்காருல, அவர் ஹீரோயினோட கட்டை ரிலீஸ் பண்ணிடலாம்னு யோசிக்கிறாரு. அவர் தானே மந்திர கட்டை போட்டாரு, இப்ப ரிலீஸ் பண்ணிடுறாரு. இப்ப ஹீரோயினும் ஹீரோவும் சேர்ந்த மாதிரி வில்லன் கிட்ட சண்டை போடுறாங்க. ரெண்டு பேரையும் வில்லன் சமாளிச்சிட்டு இருக்கான். அப்படி சமாளிச்சிட்டு இருக்கும் போது ஹீரோவை போட்டு செம்மையா அடிக்கிறான். ஹீரோவோட கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி ஹீரோவோட கழுத்துல வந்து பல்ல வச்சு கடின்னு கடிச்சிட்டு இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோ அசைவே இல்லாம இறந்து போயிடுறாரு. ஹீரோ இறந்து போயிட்டாருன்னு தெரிஞ்சோன்னா இந்த இடத்துல ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி பண்ணிட்டானே அப்படின்ற மாதிரிலாம் அழுதுட்டு இருக்காங்க. அப்ப இவங்க வழிபடுற கடவுள் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு ஃபோர்ஸ் அங்க இருந்து அனுப்புறாரு. அதாவது கடவுளே ஹீரோ பக்கம் நிக்கணும், இந்த வில்லனை அழிச்சு ஆகணும்னு யோசிக்கிறாங்க. அதனால்தான் ஒரு சக்தியை அனுப்பி விடுறாங்க. அந்த சக்தி உள்ள போனோம்னா ஹீரோ திரும்பி முடிச்சிடுறாரு. முடிச்ச ஹீரோ இருக்காருல, இந்த வில்லன் கூட சண்டை போடுறாரு. ஹீரோக்கு நிறைய பவர் கிடைச்சிருக்கு போல, ஏன்னா வில்லனை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஆனா அவனால பதிலுக்கு அடிக்கவே முடியல, தொடர்ச்சியா அடி வாங்கிக்கிட்டே இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல செம்ம வீக் ஆயிடுறான். ஹீரோ கதையை முடிக்கலாம்னு நினைக்கிறாரு. ஆனா ஹீரோயின் இருக்காங்கல்ல, கதையெல்லாம் முடிக்காத, நம்ம லாக் பண்ணியே வைக்கலாம்ன்ற மாதிரி சொல்றாங்க. அதனால இவரும் கதையை முடிக்காம நிப்பாட்டிடுறாரு. அவனை லாக் பண்ணி வச்சிடலான்ற மாதிரி எல்லாருமே சேர்ந்த மாதிரி லாக் பண்ணி வச்சிடுறாங்க. அதே மாதிரி ஹீரோக்கு கடவுளே ஹெல்ப் பண்ணிருக்காருன்னா ஹீரோ ரொம்ப நல்லவன், இதுக்கப்புறம் இந்த குழுவோட தலைவனா அவனை ஆக்கிடலான்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. ஹீரோவை தலைவனா மாத்திடுறாங்க. வில்லனை ஏற்கனவே ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சாங்கல்ல, அந்த இடத்துல தான் திரும்பியும் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பகுதிக்கு ஒரு பேய் வருது. அதாவது ஸ்திரீ 2 படத்துல ஒரு பேய் வந்தது பாத்தீங்களா, அந்த பேய் வந்து இவனோட கதையை முடிக்குது, இவனை தூக்கிட்டு போகுதுன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த யூனிவர்ஸ் இன்னும் முடியல, நிறைய படங்கள் வரப்போகுது அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு காமிக்கிறாங்க. காலையில சமயம் தான் வில்லனுக்கு என்ன ஆச்சுன்னு பாக்குறதுக்கு வராங்க. வில்லன் அங்க மிஸ் ஆகுறான். ஒரு பேய் தான் தூக்கிட்டு போயிருக்குன்றது இவங்களுக்கு தெரியுது. இதுக்கப்புறம் நமக்கு நிறைய ஆபத்து வரப்போகுது, நீ தான் அந்த ஆபத்துல இருந்து எங்களை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி முன்னாள் தலைவர் சொல்லிட்டாரு. பேதியாவால நமக்கு ஆபத்து இருக்கு, அதே மாதிரி ஸ்திரீ 2ன்னு ஒரு பேயால நமக்கு ஆபத்து இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிட்டாரு. அதே மாதிரி பாஸ்கர் பேதியாவா மாறி இவங்களோட கூட்டத்தை லாங்ல இருந்து பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இதுக்கப்புறமும் நிறைய ஆபத்து இவங்களுக்கு வர மாதிரி இருக்குன்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தோட கதையை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.